வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரம் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தந்தைக்கு சோதனை தரக்கூடிய திசாபுத்திகள் எது? சோதனைன்னா அது பல வகையில் கொடுக்கலாம். ஒன்று பொருளாதாரம், மன கஷ்டங்கள், சொந்த பந்தங்களோட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏற்கனவே பல தசாபுத்தி வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த வயது ஓட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு ஜாதகர், இப்போ போன தடவை அந்த உதாரண ஜாதகத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு சிலர் கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. துலா லக்னத்துக்கு 7 சனி திசை நடத்தினார்னா ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு மாதிரி பலன் செய்யும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட்லாம் வந்தது. கண்டிப்பாக அது வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பொதுவாக நம்ம தந்தை ஸ்தானம்னு எதை சொல்கிறோம்? இப்போ நாம் பார்க்குறது ஜாதகருடைய தந்தைக்கு எத்தனை ஜாதகம் கொடுத்தாலும் சரி, தந்தை ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பேசும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மகன் வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு ஒரு பையனுடைய ஜாதகம் இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகம், இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தந்தைக்கு எப்படி நாம் பார்க்குறது? நிறைய பேருக்கு நான் அதை சொல்லியிருக்கேன், தந்தையை சோதிக்கும் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்படிம்பாங்க, இல்லை அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நாம் ஒரு ஜாதகத்தை வச்சு தந்தைக்கு சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆய்வு. பொதுவாகவே தந்தை பாவங்கிறது 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு சோதனை தரக்கூடிய திசாபுத்திகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம 6, 8, 12 திசாபுத்திகள் வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம ஜாதகத்திலே இருந்தால் கூட நமக்கே 6, 8, 12 திசாபுத்திகள் வரும்போது சோதனை கொடுக்குதா இல்லையா? 6ங்கிறது சத்ருருண ரோகஸ்தானம், 8ங்கிறது ஆயுள், திடீர் மாற்றங்கள், விபத்து கண்டங்கள் போன்றது தான் சொல்கிறது. 12ங்கிறதும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பண்ணுறது, விரைய செலவுகள், தூரதேச பிரயாணம், இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறோம். 6, 8, 12 தொடர்பு. இதில் கர்மஸ்தானம்னு ஒன்று இருக்குது, 10ஆம் பாவம். 10ங்கிறது கர்மா, அதாவது ஒரு மகன் ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய கர்மா. ஸோ இந்த ஸ்தானங்களை இது திசாபுத்தி ரீதியான தொடர்புகள் வரும்போது தந்தையை சோதிக்குங்கிறது தான் இங்கே விஷயம். அப்போ நாம் ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தை லக்னமாக போட்டுக்கணும். ஒரு ஜாதகர் வராரு அப்படின்னா, ஒரு 30, 40 வயசில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, தந்தைக்கு எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோமே, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள், எங்கள் அப்பாவுக்கு ஜாதகம் கிடையாது, அவருக்கு 70 வயசு ஆகிடுச்சு, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நிறைய பேர் இப்படி கேட்டு வராங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க. நாம் அதை வாங்கி பார்க்குறோம். பொதுவாக நமக்கு அந்த ஒரு தெளிவுங்கிறது, இவர் தந்தைக்குன்னு கேள்வி கேட்டார்னா உடனே நம்ம அந்த மைண்ட் செட் எங்கே போயிடணுங்க, நம்ம லக்னத்தை விட்டுட்டு, இந்த ஜென்மஜாதகருடைய லக்னத்தை விட்டுட்டு 9ஆம் பாவத்துக்கு போயிடணும். இப்போ காலபுருஷ ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ லக்னம் அப்படின்னா 9வது லக்னம் எதுங்க? தனுசு. தனுசு வீடு தான் தந்தை வீடு. அந்த ஜாதகத்தில் எடுத்து பார்க்குறோம். பொதுவாக அந்த விதிமதி கதின்னு நான் அதை ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஏன்னா வெறும் ஜன்ன ஜாதகத்தில் அந்த லக்னத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்கிறத விட, மேஷத்துக்கும் லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் சேர்த்தி 3ஐயும் பார்க்குறது என்னுடைய ஒரு ஆய்வினுடைய ஒரு பகுதி. அதை நம்ம கொஞ்சம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு அது ரொம்ப பயனுடையதாக இருக்கிறது. 4ஆம் பாவம் தாயார் ஸ்தானம் என்பது, 4ஆம் பாவம் தாயார் ஸ்தானம், அது எல்லாருக்கும் தெரியும். அது சந்திரனுக்கு, அதாவது அது தந்தைக்கு ஆயுளாக வரும். இப்போ காலபுருஷனுக்கு சந்திரன் 4ஆம் பாவாதிபதி. அது தனுசுக்கு எத்தனையாவது வீடுன்னு பாருங்கள். ஏன்னா தனுசு தான் தந்தையோட லக்னம்னு சொல்லியாச்சு. தனுசுக்கு அது 8வது வீடு. ஆமாவா இல்லையா?
அப்போது சந்திரனுடைய திசை என்பது அல்லது சந்திரனுடைய புத்தி என்பது தந்தைக்கு 9ஆம் பாவத்திற்கு 8, எந்த ஒரு பாவத்துக்கும் 8 கூடிய திசாபுத்தி நடக்கும்போது அந்த பாவாதிபதியை சோதிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ சந்திரன் வந்துட்டாலே அங்கே அப்பாவுக்கு சோதனைங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்திர திசையில் பிறந்தால் உடனே அப்பாவை சோதிக்குமா சார்னா ஆமாம், கண்டிப்பாக சோதிக்கும். அதாவது அவருக்கு ஒரு மன வருத்தம், அவர் பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்திப்பது, உறவுமுறைகளில் சிக்கல் வர்றது, அங்காளி பங்காளிலாம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறது, பேச்சுவார்த்தை கட்டாகிறது, கோர்ட்டு கேஸுன்னு போகிறது, இதை அவர் குறிக்கிறார். யார்? சந்திரன் குறிக்கிறார். ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே சந்திர திசையோடு பிறக்குது அப்படின்னாலே, அல்லது இடையில எந்த ஒரு வயதிலையாவது சந்திர திசை வந்தாலே, கிராஸ் பண்ணாலே, அது தந்தையை சோதிக்கப் போகிறது என்று அர்த்தம். அதாவது 4ஆம் அதிபதியின் திசை தந்தையை சோதிக்கும். இப்படி ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். உங்களோட லக்னத்துக்கு 4 குடையவராகவும் இருக்கலாம். இந்த 4ஆம் பாவத்தில் கேது, மாந்தி போன்ற பாவகிரகங்கள் இருப்பது தவறு. நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன். கேது, மாந்தி போன்ற பாவகிரகங்கள் 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது தந்தைக்கு வேறு விதமான விபத்து கண்டங்களை எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்போது தந்தை ஸ்தானத்துக்கு 8ஆம் பாவம் 4ஆம் பாவம். காலபுருஷ ரீதியாக அது சந்திரன் தான், 4க்குரிய கடகம் தான். அடுத்தது என்ன பாவம் சொன்னோம்? 10ஆம் பாவம்னு சொன்னோம். 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் சொன்னோமா இல்லையா? அப்போ கர்மாதிபதி யார்? புதன். புதன்னா என்ன? 9ஆம் பாவத்துக்கு 10. 9ஆம் பாவம் தனுசு, தனுசுக்கு 10, தந்தை வழி கர்மா. அதனால தான் புதன் வீட்டில் கிரகம் அதிகம் கன்னியில் இருந்தால், கன்னி வீட்டில் கிரகம் அதிகமாக இருந்தாலே தந்தை வழி கர்மா கண்டிப்பாக இருக்கும். பாவ கிரகங்கள் அங்கே இருக்கும். புதன் வீட்டில், கன்னி வீட்டில் கிரகங்கள் இருந்தால், நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆமாம் சார் முன்னோர்கள் வழி நிறைய எங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. தந்தை வழி கர்மா வலுத்திருக்கும். அதாவது ஒரு மூட்டையை சாதாரணமாக சுமக்கிறதுக்கும் நனைஞ்சி சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நனைஞ்சிட்டா வெயிட் அதிகமாகிடுதா இல்லையா? அந்த நனைஞ்ச மூட்டையை சுமந்துட்டுருக்கீங்க சார்னு சொல்லியிருக்கேன் நான். ஆமாம் சார், என்ன பண்ணாலும் நம்மளை விட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய தந்தை கர்மா, தந்தை வழி கர்மா அந்த 9க்கு 10 என்று சொல்லப்பட்ட கன்னி பாவத்திலே வெளிப்படும். இது காலபுருஷ ரீதியாக. தந்தையுடைய உத்தியோகஸ்தானமும் அதுதான். அப்போ அந்த புதன் வலுத்திருந்தால் தந்தைக்கு ஜீவனம் வலுத்துரும். புதன் வலு இழந்துட்டா ஜீவனம் தந்தைக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ஜாதத்திலே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது வலு இழந்துட்டான்னா உடனே நீசத்தை போய் பிடிச்சிக்காதீங்க. நீசம் மட்டுமே கிடையாது, நீசமும் ஒரு காரணம். வலு குறைவுங்கிறதுக்கு நீசம் ஒரு காரணம், அவ்வளோதான். ஒழிய நீசம் மட்டுமே காரணம் கிடையாது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, சார் புதன் நீசம் ஆகிட்டாரு அப்படின்னா. தந்தையெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது நீசம் மட்டுமே கிடையாது. அதாவது அந்த பாவாதிபதி தன் பாவத்துக்கு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். தன் பாவத்துக்கு ஆகாத கிரகத்தோடு சேர்ந்துருக்காரா, அதனுடைய சாரமெல்லாம் வாங்கியிருக்காரான்னு பார்க்கணும். பாவகிரகங்களுடைய தொடர்பில் இருக்காராங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சாரம் கொடுத்த கிரகம்லாம் நீசப்பட்டு போகுதாங்கிறதையும் பார்க்கணும். டைரெக்டாக ஒரு பாவாதிபதி நீசப்பட்டாருன்னா உடனே முடிஞ்சு போகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த நீசப்பட்ட கிரகம் யாருக்காவது சாரம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், அதுதான் பாதிக்கும். மறைமுகமாக அதுதான். வடிவேலு சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்கும் பாரா இல்லையா? பேஸ் மட்டம் தான் அது சாரநாதன், அவர் தான் வலு குறையக்கூடாது. அப்படி தான் பார்க்கணும். அடுத்த ஒரு திசை எதுங்க? விரையாதிபதியின் திசை. அப்போ 8, 10, 12, 8 கூடையவர் சந்திரன் சொல்லியாச்சு, 10 கூடையவர் புதன் சொல்லியாச்சு, 12 கூடையவர் செவ்வாய். தனுசுக்கு 12ஆம் பாவம் யாருங்க? அட்டமாதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இவர்களுடைய திசாபுத்தி அந்தரங்கள் தந்தையை சோதிக்க காத்திருக்கிறது. அப்போ 4ஆம் அதிபதியின் திசையில் 8ஆம் அதிபதியின் புத்தி வந்தால் தந்தைக்கு கடுமையான பிரச்சனை, மன உளைச்சலை கொடுக்காமல் நவரவே நவராது.
பொதுவாகவே செவ்வாய் திசை வந்தாலே அப்பாவை சோதிக்கும். சந்திர திசை வந்தால் எப்படி சோதிக்குதோ அதே போல். ஏன்னா சந்திர திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை தானே, அது ஒரு 10 வருஷம், அடுத்து இது ஒரு 6 வருஷம். அடுத்தடுத்து சோதனைகள் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க, அது லக்னம் சார் எனக்கு இந்த லக்னம் அந்த அது காலபுருஷனுக்கு எல்லாம் ஒன்று தான். அப்போ சந்திர திசையில் ஒரு 7-8 வருஷம் மிச்சம் இருக்கும்போது பிறந்துட்டான், அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, அப்பாவோட குடுமையை பிடிச்சி ஒரு ஆட்டிக்கிட்டு இருக்கும். நான் அதை நிறைய பார்த்துருக்கேன். நான் கேள்வி கேட்கும்போது ஆமாம் தான் சொல்கிறாங்க. அது நல்ல முறையில் போய் பொசிஷனாக இருக்கும்போது அந்த சோதனைகள் ஒரு தாங்கக்கூடியதாக, அதுலேருந்து அவர் ஈஸியாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் சோதனை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ சந்திர திசை செவ்வாய் புத்தி புதன் அந்தரம், சந்திர திசை புதன் புத்தி செவ்வாய் அந்தரம், இது எல்லாமே தந்தையை சோதிக்கும். அதே போல் செவ்வாய் திசை சந்திர புத்தி புதன் அந்தரம், செவ்வாய் திசை புதன் புத்தி சந்திரனுடைய அந்தரம். அதாவது அந்த 9ஆம் பாவத்துக்கு 8, 10, 12 கூடிய திசா புத்திகள் அந்தரங்கள் தந்தையை சோதிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுமாரி அந்த சந்திரன் மேலேயோ செவ்வாய் மேலேயோ கோச்சாரத்தில் ராகு வரும்போதும் தந்தைக்கு பாதிப்புகளை தரும். செவ்வாய் மேலே சனி வரும்போது கோச்சாரத்துலேயும் தந்தைக்கு பாதிப்புகளை தரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4, 6, 8 இந்த திசா புத்திகள் வரும்போது ஒரு திசை நடக்குது, இன்னொரு புத்தி நடக்குதுன்னா, அதாவது 4 கூடிய திசையில் 6 கூடிய புத்தி, இப்போ 8 கூடிய அந்தரம், இல்லை 4 கூடிய திசையில் 8 கூடிய புத்தி. ஸோ இப்படியெல்லாம் வரும்போது காம்பினேஷன் போட்டு வருதா இல்லையா? அதான் நமக்கு ஆகாதவங்களாம் கை கோத்துக்கிட்டு வர்ற மாதிரி. இப்போ இவங்க ஒன்று சேரக்கூடாது. இப்போ இந்த செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கக்கூடாது, இந்த சந்திரன் புதன் சேர்ந்துருக்கக்கூடாது, செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருக்கக்கூடாது. தந்தைக்கு கடுமையான பாதிப்புகளை தரும். இளம் வயதிலே தந்தை இழந்தவர்கள், மத்தியம வயதிலே தந்தை இழந்தவர்கள் ஜாதகத்திலாம் இந்த காம்பினேஷன் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது சொன்னால் நம்ம ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் இருக்குது, செவ்வாய் சந்திரன் நினைவு இருக்குது. சின்ன வயதில் தந்தை இழந்தவங்க அவங்க. அப்போ இவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது, செவ்வாய் புதன் சேர்க்கையெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, அப்படி தந்தையை பாதிக்குன்னா தந்தை உயிரை எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு சமமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே போகலாம். ஏன்டா உசுரோட இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் கஷ்டங்களையும் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கும். தந்தையோட உயிரை எடுக்கணும்னா அது எல்லாரையும் சேர்ந்து தான் பண்ண முடியும். தந்தையோட ஜாதகம் வேறு இருக்கா இல்லையா, மற்ற பிள்ளைகள் ஜாதகம் இருக்குது, மனைவி அம்மாவுடைய ஜாதகம் இருக்குது. இதெல்லாம் கூட்டு சேர்ந்து வேலை செய்யும்போது தந்தையை முடிச்சிடும். நமக்கு மட்டும் ஒரு பிள்ளைக்கு மட்டும் வருதுன்னா அது ஒரு சோதனையோட, அது ஒரு பிரச்சனையோடு நின்று போயிடும். அப்புறம் தந்தைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கா இல்லையா, அதையெல்லாம் கூட்டாக பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிக்கங்க, கலந்து பேசி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு தான் வரும். சரி நான் இந்த ரூபத்தில் வரேன், நீ அந்த ரூபத்தில் வா, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கலான்னு சொல்லி, அதுதான் விதி வலியுதுன்னு சொல்கிறது. நமக்கு முன்னாடி போய் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி போய் நிற்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி திசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது தந்தைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும். தந்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, அகலக்கால் வச்சிடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக பிரயாணங்களை செய்யணும், உடல் ரீதியான அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாம் ஜாதகரை வச்சு அவங்க தந்தைக்கு சொல்ல முடியும். தந்தை ஜாதகம் எடுத்துகிட்டு வந்துட்டான்னா ரெண்டையும் பார்த்துடலாம். தந்தைக்கு ஜாதகம் இல்லைங்கும் போது என்ன பண்ண முடியும், மகன் ஜாதகத்தையோ மகள் ஜாதகத்தையோ வைத்து மிகச்சிறப்பாக தந்தைக்கு சொல்ல முடியும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. தந்தை மேலே ஒருத்தருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் சொல்லியிருந்தேன். அப்பாவுக்கு ஜாதகம் இல்லைன்ட்டார். திசாபுத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்பில் இருக்குது. அதாவது 4, 6, 8 தொடர்பில் வருது. கோச்சாரத்தில் ராகுவும் சந்திரன் மேலே போயிட்டுருக்கார். தந்தைக்கு கவனம்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போயிட்டார். அவர் விபத்தில் மாட்டிக்கிட்டார், கால் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட அழுதார். நான் ஐயா நான் வேணும்னு சொல்லலை, தெரியாமல் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிலாம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இல்லைங்க நீங்கள் சொல்லும்போது நான் அதை உதாசீனமாக இருந்துட்டேன், ஆனால் உண்மையிலே நடந்துருச்சுங்கிற மாதிரி சொன்னார். நான் ஒரு இதுக்கு தான் சொன்னேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் நான் சொல்லலை. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது. இவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியுங்கிறத நான் இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.